ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகே வாய்ஸ் வேர். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் த்ரில்லர் ட்ராமா பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ண வேண்டியோம். அண்ட் ட்ராமா நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எபிசோட் 1க்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீனில் இந்த ட்ராமாவோட ஹீரோயினான லான் பில்டிங்கில் டாப்பில் நிற்கிறான். அவளை யாரும் அங்கேருந்து தள்ளி விடுறாங்க. ஆனால் நியூஸில் ஒரு பெரிய கம்பெனியோட ஒரே வாரிசான நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிட்டான்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கே அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு எந்திரிக்க முடியாமல் அவளை கட்டி ஃபேஸில் துணியை போட்டிருக்காங்க. அவள் பயத்தோடு அந்த கிளாத்தை எடுக்க கனவு கலையுது. பயங்கர பீதியில் முழிக்க, நான் எங்கே இருக்கேன் இப்போது ஹீரோயின் கேட்க, இது நம்ம வீடு ஹனி, பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்த பெண்ணை எடுத்து ஹீரோ கழுத்தில் வச்சு யாரா நீன்னு கேட்க, பெண்ணை கிளிக் பண்ணி இப்போ கொள்ளு இன்னும் ஷார்ப்பாக இறங்குன்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ திரும்பவும் கனவா, நான் உன் ஹஸ்பண்ட் மறந்துட்டேன். அப்போ ஹீரோயினுக்கு மண்டைக்குள்ளே ஏதோ பழைய சீனோட, நீ இவ்வளோ நாள் கோமாவில் இருந்த, டெம்பரரியாக மெமரி லாஸ் ஆகிடுச்சு உனக்கு இப்படின்னு சொல்ல, ஹீரோயின் லைட்டாக அசர்ற நேரத்தில் ஹீரோயினை சாச்சு, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, நீ என் ஹஸ்பண்டாக இருந்தால் சொல்லு, நான் யாருன்னு, ஹோ நீ என் ஒய்ஃப் லான்னு சொல்லிட்டு கையில் கிஸ் பண்ண. அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோக்கு கால் வருது. நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும், லானுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்ல, அவள் திரும்ப முழிச்சிட்டு ஆனால் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு பேச, அப்படியே லானை காட்டுறாங்க. அவள் ரூமை சுற்றி பார்க்குறான். எதுவும் சஸ்பீஷியஸாக இருக்கான்னு பார்க்க, இங்கே ஹீரோ காலில் நீ அவள் ஹஸ்பண்டாக நடிச்சிட்டு இருக்கல்லின்னு, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரியும், இந்த டைம் ரொம்ப சாஃப்டாக இருக்காதுன்னு ஏதோ சொல்ல, நீ ஃபோனை வெயிடான்னு ஹீரோ கட் பண்ணிடுறாரு. ரூம்குள்ளே இருக்க ஹீரோயின் லேப்டாப்பில் அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் பற்றி சர்ச் பண்ணேன். அப்போது ஹீரோ வர பதட்டத்தில் ஆஃப் பண்ண, நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி எதுவுமே இல்லை, நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்க, ஹீரோயினை கார்னரில் லாக் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் சர்டிஃபிகேட் ப்ரூஃபை காட்ட, அப்படியே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டும் காட்ட, இப்போ என்ன சொல்கிற, சரி விடு, உனக்கு மெமரி ரிட்டன் ஆகிறவர் நான் வெயிட் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல, வெளியே கார் ஒன்று வர, விவி நீ ரெஸ்ட் எடுமா, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து எப்போலேருந்து சமைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்க, ஹீரோ அதுக்கு நீ நீ இங்கே என்ன பண்ணுற, வெளியே போன்னு சொல்ல. அப்போது ஹீரோவை சேவ் பண்ணாங்க. ஹனி இவ யாருன்னு கேட்க, எது ஹனியான்னு சொல்லி லானை அறைய, அந்த பொண்ணு பதிலுக்கு ஹீரோயினும் அறைய, ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய், கையை விடு வலிக்குதுன்னு அவ சொல்ல, அப்புறம் உனக்காக எல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, இப்போது அதை பற்றி நீ டிசைட் கூட இன்னும் பண்ணலைன்னு அவள் கேட்க, நான் கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி, இப்படி ஹீரோ மூஞ்சில் அடித்த மாதிரி பேச, அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். தென் ஹீரோ வீட்டுக்குள்ளே போக, அவள் என் பார்ட்னரோட பொண்ணு தான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி நான் உன்னை நம்புறேன்னு லான் சொல்ல, எனக்கு மெமரி வரல, ஹாஸ்பிட்டல் போகிறேன் செக்கப்புக்கு, சரி இரு நானும் வர்றேன், இவ்வளோ அழகான ஒய்ஃபை தனியாக அனுப்ப எனக்கு மனசு வரலன்னு சொல்லி விட்டு போட, லான் ஓகே சொல்ல, ஹீரோ அங்கேருந்து போக, ஹீரோயின் ஒரு மாதிரி மனக்கணக்கு போட ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் லானை பற்றி விசாரிக்க, சரியா அந்த டைம் அங்கே ஹீரோயின் போக, சடனாக அவள் பார்த்துடக்கூடாதுன்னு ஹீரோயினை அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பாருன்னு கிளாஸ் வழியாக ஹீரோயினை டைவர்ட் பண்ண, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நடிக்காச்சு, தாளடா எனக்கு நான் இருந்த வாழை பார்க்கணுன்னு சொல்ல, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, மதிக்காமல் அவள் போக, அங்கே ஒரு ரூம்குள்ளே ஹீரோயின் போகிறப்போ அவளுக்கு பெட்டில் யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்க, மண்டையில் ஏதோ பண்ண, அப்படியே விழுற மாதிரி போக ஹீரோ படிச்சிட்டான். அவளை எதுவும் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க, அப்படியே டிஷ்யூ எடுத்து கொடுக்க, அது ஏற்கனவே நடந்த மாதிரி அவள் பயத்தோடு அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே போக கதவை திறக்க, அந்த ஹீரோயின் பற்றி விசாரிச்சான்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அவன் அப்போதான் அந்த வழியாக போக ஹீரோ டோரை லாக் பண்ணி ஹீரோயினை ஸ்டாப் பண்ண, அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் வெளியே போக,
அவ ஹீரோயின் அவர் ஹீரோயினை அவர் ஜாக்கெட்டை கழட்டி தூக்க எம்பாரசிங் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஃபேஸை கவர் பண்ணிட்டு எல்லாம் பார்க்குறாங்கன்னு இதை பார்த்த ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க காரில் வர, நான் எதிர்பார்க்கல நீ உன் வீட்டையே மறந்துருப்பேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வெடுக்குன்னு கார் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போக, நீ இப்போ போ நான் ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் ஹீரோவோட ரியாக்ஷன் வில்லத்தனமாக மாற, யாருக்கோ கால் பண்ணி லான் வந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எரேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, கட் பண்ண ஹீரோ பார்ட்டி நடக்கிற பிளேஸ்க்கு போகிறான். அங்கே ஒருத்தன்ட்ட அந்த எரேஸ் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மிஸ்டர் லின், உங்கள் அப்பா அம்மாவை எப்படி இறந்தாங்க யார் கொண்டாங்கன்னு மறந்துடாதீங்க, ரிவெஞ்ச் எடுங்கன்னு சொல்ல, அப்படியே எபிசோடு 1 கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய். வித் தென் பை பாய்ஸ் ஃப்ரம்